ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி ஹேண்ட் ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து ஏ தான் பார்க்க போகிறோம். ஓகே, கிராச்சே தமிழ் லெட்டர் ஏ. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து இந்த ஏ சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த்ரோட் வந்து கொஞ்சம் சரியில்லை, வாய்ஸ் ரொம்ப என்னால் பேச முடிய மாட்டேங்குது. ஸோ வீடியோவில் வந்து நான் முடிஞ்ச அளவு கிளாரிட்டியாக சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங் எல்லாம் கிளியராக காமிக்கிறேன். கீழே வந்து அதோட பேட்டர்னும் சப்டைட்டில் மாதிரி நான் எழுதுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் க்ராச்செட்டிங் பேசிக்ஸ் லெசன்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ரொம்ப ஈஸி தான், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். குழந்தைங்களுக்கான ஹேட், மிட்டன்ஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஹோம் டெக்கர், கோஸ்டர்ஸ், நிறைய ஆப்ளிக்யூப், டாய்ஸ், அமிகுருமியும் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி இந்த லெட்டர் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 100% அக்ரலிக் யான். நான் யூஸ் பண்ணுறது கங்கா, இந்த ஒலிவியா பிராண்ட். ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 ப்ளே யான், சைஸ் 3, லைட் வெயிட், பிளெண்ட் 100% அக்ரலிக் யான். நீங்கள் எனி டைப் ஆஃப் உள்ள நூலையுமே ட்ரை பண்ணலாம். 3.5 mm ஹூக் சைஸ், யான் நீடில் அண்ட் சிசர்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் இந்த ஏ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இது மட்டும்தான் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம். மற்ற எல்லாமே இது பண்ண மாதிரியே தான். ஸ்லிப் நாட், நெக்ஸ்ட் செயின் 16, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹூக்கில் இருந்து இதான் ஃபஸ்ட்டு செயின், இது செகண்ட் செயின். இந்த செகண்ட் செயினில் 1 time half double crochet, 1 time half double crochet, same spaceல 4 times double crochet, 1 2 3 4 times double crochet. ஸோ 1 time half double crochet, 4 times double crochet பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டில் 1 time single crochet, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்க்கு 1 time மட்டும் double crochet. ஃபஸ்ட் இந்த ஸ்டிச்சில் 1 time double crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 time double crochet. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் டபுள் க்ரூஷே டுகெதர் பண்ண போகிறோம். டபுள் க்ரூஷே 2 ஸ்டிச்சஸ் டுகெதர். ஸோ யான் ஓவர், ஓகே இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. டபுள் க்ரூஷே மாதிரியே பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் யான் ஓவர், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 லூப்ஸ், அப்புறம் லாஸ்ட்டாக 3 லூப்ஸ் எடுங்க. இதுதான் டபுள் க்ரூஷே 2 டுகெதர். அப்படின்னா என்ன மீனிங்னா 2 ஸ்டிச்சஸை ஒரே ஸ்டிச்சஸாக நம்ம மாற்றியிருக்கோம். அகெயின் 1 more time டபுள் க்ரூஷே 2 ஸ்டிச்சஸ் டுகெதர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், yarn over, next stitch 2 loops, next 3 loops. ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்லையுமே 7 ஸ்டிச்சஸ் லெஃப்ட் இருக்கும். 7 ஸ்டிச்சஸ்லையுமே 1 time டபுள் க்ரூஷே மட்டும் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7. ஓகே,
7 ஸ்டிச்சஸ்லேயும் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். ஒன் டைம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த சைடில் இருக்க ஒர்க்கை அப்படியே டர்ன் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைட் ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது. இந்த ஃபஸ்ட்டு செயின்லேயே 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். தேர்ட் டைம் தேர்ட் செயின்லேயும் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செயின் 14 போட போகிறோம். சாரி, செயின் 13. ஓகே, செயின் 13. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, 13 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போ ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் 2 செயின்ஸில் 1 டைம் டபுள் க்ரோஷே. 1 2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா டபுள் க்ரோஷே 3 ஸ்டிச்சஸ் டுகெதர் பண்ண போகிறோம். இந்த பெண்ட் வரதுக்காக டபுள் க்ரோஷே 3 ஸ்டிச்சஸ் டுகெதர். ஸோ ஃபஸ்ட் 2 லூப்ஸ் எடுங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க, யான் ஓவர். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப், ஸ்டாப், அகெயின் yarn over, next stitch, first 2 loops. அவ்வளோதான். ஸோ டபுள் crochet 3 stitches togetherனா 4 loops இருக்கும். yarn over 4 loopஸையும் எடுத்துருங்க. next ஸ்டிச்சில் 1 time half double crochet, ரிமைனிங் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 time double crochet, 1 2 3 4 லாஸ்ட்டாக 5. ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்டிச்சில் இருந்து செயின் 13 போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் நீடில் வச்சு ஹைட் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிடலான்னா இந்த இடம் இருக்குல்ல, இதை வந்து இப்படி திருப்பி நம்ம ஒரு இப்படி வச்சுட்டு நம்ம ஒட்டி தைச்சிட்டா நமக்கு அழகாக இது ஜாயிண்ட் ஆயிரும். அதுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் yarn எடுத்துக்கோங்க. கொஞ்சம் yarn எடுத்துகிட்டு பேக் சைட் திருப்பிட்டு இந்த பெண்ட் வந்து இந்த பக்கம் பெண்ட் ஆகிற மாதிரி ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட லெட்டர் ஏ வந்து ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹெவியான புக்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.